ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சம்மருக்கு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கம்பு கூழ் எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது கூட வடகம், அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்காக மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கம்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை உணர வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கம்பை போட்டுக்கலாம். இது கூட உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை வேக வைக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஓவர் நைட் அப்படியே நம்ம ஊற விட்டுலாம். மார்னிங் எடுத்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா நல்ல கெட்டியா இருக்கக்கூடிய தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்க. நல்ல சில்லுன்னு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.